அஷ்டமத்து சனியில வந்துட்டு ரொம்ப பாடாப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது சார்? அதாவது என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சனி பகவான் மிகப்பெரிய லாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஓகேவா? ஸோ குரு வந்து 11ஆம் இடத்துல வந்திருந்தா இப்போ 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சனி 8ஆம் இடத்துக்கு போன பிறகு நிறைய மாற்றங்களை சிம்மராசிக்காரங்க உணருவாங்க. நிறைய முன்னேற்றமான பாதையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை உணருவாங்க. ஆனால் அதை செய்ய முடியாது. காரணம், ராசிக்குள்ளே கேது உட்கார்ந்துருக்கான். அந்த கேது பகவான் என்ன பண்ணுவான்னா, எதை பண்ணாலும் ஒரு நிலையான தன்மையில பண்ண விடாம தடுப்பார். மற்றவங்களுக்கு பண்ணும்போது வேகமாக பண்ண வச்சுருவார். அது சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயற்கையாகவே கம்பீரம் தோற்றம், கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. சும்மா அப்படியே சிம்மாசனத்தை உட்காந்து ஸ்டில் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். குழந்தை மனசு, அப்படியே இலகிய மனசு அப்படின்னு சொல்லுவோம். உள்ள போய் பழகிப்பாரியா, நீ என்கிட்ட உண்மையா இருந்து பாரு, நான் உன் கூட அப்படியே ஜகச்சமா இருப்பேன். நீ என்னை முறைச்சு பார்த்தா நான் உன்னை அடிச்சுட்டு போவேன். இதுதான் சிம்மத்துடைய சிறப்பு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில அடுத்தவங்களுக்கு இவங்க இந்த கடந்த ஒரு வருடத்துக்குள்ள இவங்க மற்றவங்க செய்ய நினைக்கும் வேகமாக போய் செஞ்சிருவாங்க. உதவி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், வேகமாக பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பண்ணவங்க மட்டும் பல தடைகள், பல போராட்டங்கள் இருக்கும். என்னடா அது, இதே வேலை தான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தோம், சிறப்பாக செஞ்சிட்டோம், நமக்கு செய்யும்போது ஏன் தடை வருது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். காரணம், ராசியில் கேது இருக்கிறனால உனக்கா செய்கிற இரு அப்படின்னு சொல்லி ஒரு தடையை கொடுத்துருப்பார். ஸோ அப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்து கொண்டுட்டு சந்தோஷத்தை இழந்து சந்தோஷம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கா, நான் சந்தோஷம் உண்மையாகவே இருந்துருவேனான்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷம், வண்டி வாகனம், வீடு மனை யோகம், அதே போல் கணவன் மனை ஒற்றுமை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னு இந்தா வாங்கிக்கோ, கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி குரு கொடுக்க ரெடியாக இருக்கார். அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் தான். ஏன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான், 8ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8க்குரியவன் 12ல மறையிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். 5க்குரியவன் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுறது மிகப்பெரிய யோகம். அப்போ நம்ம 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு எவ்வளவு விதமான சிரமங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து தன்னுடைய பாதையை தனி வழியாக வகுத்து, நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி தான், ஏன் வழி தனி வழி அப்படின்னு நம்ம சிம்மராசி என்பவர்கள் சிறப்பாக போக போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க தான், சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக மன அழுத்தம் இல்லைன்னு சொன்னாலும் அது மிகப்பெரிய விஷயம். சார், வீட்டுக்குள்ள என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு, வீட்டுக்குள்ள என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என் குழந்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என்னை நானே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஏக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம சிம்ம ராசியில பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்க தற்போது இருப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குதூகலமா இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மனநிலை, மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லக்கூடிய தன்மை, அப்படிங்கிற தன்மை நம்மளுடைய சிம்ம ராசியில பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்க, இந்த 6ஆம் இடம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீண் பலி சுமத்தி மாட்டிக்கிட்டது. ஸோ இதெல்லாம் காணாம போயிடும். சிம்மராசிக்காரங்க யாரெல்லாம் வீண் பலி சுமத்துனாங்களோ அவன் எங்க இருக்க போறான், எப்படி இருக்க போறான்னு குருக்கு தான் தெரியும். விரட்டி விட்டுருவார். ஓடிப்பேர் ஏழை என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு மிரட்டலை கொடுத்து விரட்டி விட்டுருவாரு. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலையில நிம்மதியா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி வேலையே செய்யாதுன்னு எடுத்துக்கலாமா? சனி பகவான் என்னன்னா வேலை பார்ப்பாரு. என்ன பண்ணா இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களை நான் வந்து அடிக்க வரேன், உன்னை சும்மா விட மாட்டேன், நான் சனி பகவான் வச்சுக்கோங்களேன், நீங்க சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன், உன்னை அடிக்காம விட மாட்டேன். அடிக்க வந்து என்ன பண்ணுன்னா குரு பார்வை வந்தேன், மேடம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படி அந்த பேச்சுவார்த்தை இருக்கும். அந்த கோபம் வந்து குறைஞ்சிரும், அந்த வீரியம் குறைஞ்சிரும். இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிருக்கார், 7ஆம் பார்வையாக இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிருக்கார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச சிம்மராசி அதிகமானவே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்ட சிம்மராசி அதிகமானவே. ஸோ இதெல்லாம் அப்படியே மாறுபடும். குடும்பத்தோட அந்யுன்யமாக வாழக்கூடிய சூழ்நிலை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக உண்டு. அதே போல 2ஆம் இடத்தை குரு ஆட்டோமேட்டிக்காக சனியோடு சேர்ந்து தன்னுடைய பார்வையை செலுத்துறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன்னு சொல்லி நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு
குருவுடைய பார்வை மூலமாக அற்புதமா இருக்கும். திருமணம் குழந்தை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிரும்ல அப்போ. கண்டிப்பா திருமண வாழ்க்கை என்பது சூப்பரா இருக்க போது இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எப்போ வரையும் டிசம்பர் மாதம் வரையும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ள அதாவது இவங்க தலைம்பாங்க, அவங்க வாழும்பாங்க. இவங்க வாழுஞ்சிருமா, அவங்க தலைம்பாங்க. என்னடா உன் பிரச்சனைனா, ஒன்றும் இல்லை, ஏதோ எனக்கு ஆப்போசிட்டாக சொல்ல தோணுது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த டிசம்பர் வரையும் நீ தலைஞ்சுன்னா நானும் தலை தான், நீ வாழுஞ்சுன்னா நான் வாழுதான். அதை இப்படி கூட வச்சுக்கலாம், நீ தளபதினா நானும் தளபதி, நீ தலைனா நானும் தலை அப்படின்னு சொல்லி மனசுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுத்து வாழும்போது கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி இவங்க இப்படி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். யார்கிட்ட? தன்னுடைய பார்ட்னர்கிட்ட மட்டும், வேற யார்ட்டையும் பண்ணணும். ஏன்னா கண்டவன்ட்டாக பண்ணிட்டாங்க, நம்பினவன் எல்லாமே நல்லவன் நினச்சி பண்ணிட்டாங்க. சரி, கூட இருக்கவங்கலாம் உண்மையிலே கூட்டாளி நினச்சி பண்ணாங்க, அவங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ தன்னுடைய பார்ட்னர்கிட்ட மட்டும் விட்டு கொடுத்தா போதும். வேற யார்கிட்டையும் சிம்மராசி அன்பர்கள் இறங்கி போகணும் அவசியம் இல்லை, எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படணும் அவசியம். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியவே தாண்டி வந்துட்டு குரு பயிற்சி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை.